இன்றைய தினத்தின் தலைப்பு ரிஜாய்ஸ், சந்தோஷமாய் இருத்தல். ரிஜாய்ஸ். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்கு முக்கியமான ஒரு காரியம் உலக காரியங்கள் அல்ல, ஆவிக்குரிய தளத்திலே தான் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். அதை குறித்து தான் பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த வார்த்தைக்கு முன்னாக சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருக்குள் in the Lord, rejoice in the Lord, and again I say rejoice. எப்பொழுதும் ஒரு தரம் ரிஜாய்ஸ் அல்ல, எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவர் சத்தத்தை, அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஊறுகாய் போல சாப்பாடு இறங்கவில்லை என்றால், சாப்பாடு அதிக சாப்பிட வேண்டும் என்றால் ஊறுகாயை தொட்டுக்கொள்வது போல நமக்கு தேவையான போதெல்லாம் ஆண்டவரிடத்தில் வருவதல்ல. ஆண்டவர் நமக்குள்ளாய் இருப்பதற்குரிய ஒரு காரியம் அது அவரோடு இருப்பது. அவரோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படியான காரியம் சந்தோஷம், எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் நிறைவு காணப்படும். அவரோடு கூட இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.